இங்கே பாருங்கள், யாருக்கெல்லாம் பாலாக்கீரை பிடிக்கும் அதை இப்படி பன்னீரோடு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் செய்ய தெரியாதுன்னா என் வீடியோவை பாருங்கள், ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாலாக் பன்னீர். இது எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலாக் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் ஆயில் நல்லா ஊற்றிட்டு இது பண்ணணும். ஆயில் நல்லா காஞ்ச உடனே இதில் கடுகு சேர்க்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் பாலாக்கு கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் இதில் போடல. வெங்காயம், தக்காளி, பாலாக்கீரை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா போட்டுட்டு இதை நம்ம சேர்க்கணும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி. பாலாக்கு அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. இதில் பசங்களுக்கு கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பாலாக் பன்னீர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி பன்னீரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா போட்டுட்டு நல்லா பரட்டிட்டு தோசை தவாவில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ இப்படி இருக்கணும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸில் இது பண்ணிங்கன்னா சப்பாத்தி, சாப்பாடு, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் விளையாடும். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஹெல்த்தி. பாலாக்கெல்லாம் அவ்வளோ நீங்கள் வாரத்தில் 2 தடவை கீரை சேர்த்துக்கலாம், நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு பாலாக்கு. ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம், அதனால இது ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையானது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. நல்லா அதோட ஃப்ளேவர் மாறணும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும். யாருமே குழந்தைங்க கீரை சாப்பிடல அப்படின்னா இந்த பாலாக் பன்னீர் செஞ்சு கொடுங்க, செம்ம. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். இது கூட என்ன சேர்க்கணும், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா போட்டு சேர்த்துட்டு இது வெந்து முடிச்ச உடனே பன்னீரை நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க பாலாக் பன்னீர். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா பட்டர் போடலாம், நெய் போடலாம், அது ஃப்ளேவருக்காக. இது ஒரு நல்ல வதங்கணும், ஸ்மெல் போடுறதுக்காக. இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுப்போம், அதனால் காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு போட்டால் போதும். காஞ்ச மிளகா பொடி போட்டுட்டோம். இது ஃப்ளேவருக்காக நான் வீட்டிலேயே செஞ்ச கரை மசாலா தூள், இது ஃப்ளேவர் தூள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலாக் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடு தான் இது. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பாலாக் கீரையை வாங்கி நல்லா வதக்கிட்டு அது கூட 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, 1 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆற வச்சிடணும். எப்படி நம்ம தக்காளி சட்னி வீட்டில் செய்வோமோ அதே மாதிரி இதை ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கணும். லைட்டாக 1க்கு 2 ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்ட உடனே இந்த பாலாக் பன்னீரை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும், கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கணும். இவ்வளோ தான் இதோட ஃப்ளேவர், செமையாக இருக்கும். கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்க கீரை சாப்பிடாதவங்க இப்படி பாலாக் பன்னீர் சேர்த்து கொடுங்க. அதுக்கு முன்னாடி பன்னீரை என்ன பண்ணுறோன்னா, சிக்கன் 65 மசாலா போட்டுட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணுறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ணும்போது நல்லா இப்படி சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டோம்னா இந்த கீரை ஒரு ஏன்னா
ஏற்கனவே வதக்கியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் ஹெல்த்தியாக இது சாப்பிடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். கீரை சாப்பிடாதவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கின உடனேயும் இந்த பன்னீரை சேர்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப இதுன்னா நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் வந்து இந்த பன்னீரை சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான ஒரு பாலக் பன்னீர். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க, கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அதாவது அப்படியே போட்டாலும் டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி சிக்கன் 65 மசாலா போட்டு நீங்கள் இது பண்ணும்போது அது நம்ம வாயில் படும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யாருமே பாலக் பன்னீர்னா ரொம்ப ப்ராசஸிங், அதை செய்யணும், இவ்வளோ ப்ராசஸிங்காக அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் செய்யாமல் இருப்பீங்க. ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அது வந்து போட்ட உடனேயும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல நெய், பட்டர் இருந்தால் நல்ல பட்டர் சேர்த்துக்குவோம், இல்லைன்னா நெய். அந்த சூட்லேயே மெல்ட் ஆகிரும். நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி ஃப்ளேவருக்காண்டி போட்டு இறக்கிட்டு சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஈஸியானது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, திருப்பியும் சொல்கிறேன். பாலக்கீரையை வாங்கி நல்லா அதை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயில் வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிருங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அந்த பாலக்கீரையை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுணும். அதுக்குள்ளே நம்ம வாங்கி வச்சுருக்க பன்னீர், சிக்கன் 65 மசாலா போட்டு தோசை டப்பாவில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பண்ணணும். அதுக்கு மேலே இது பண்ணவே கூடாது. போட்டுட்டு இது நல்லா நம்ம அடுப்பில் இந்த இது பாலாக்கை வதக்கி முடித்த உடனே இந்த பன்னீரை சேர்த்துட்டு அது கூட என்னது ஒரு பிஞ்சளவு மிளகாய்த்தூள் பொடி, மஞ்சத்தூள் பொடி, கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது கூட இந்த பன்னீரை போட்டுட்டு கருவேப்பிலை அதாவது பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான பாலக் பன்னீர் மசாலா ரெடி. அப்படி இருக்கும் டேஸ்ட். இதை வாட்ச் பண்ணதுக்காக நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.